எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நடிகர் விஜய் ஜாதகம் ஓர் அலசல். பாருங்களேன், இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நடிகர் விஜய் பத்தி தான் பேச்சு. அவர் ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடிலாம் சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. ஸோ பணம் சினிமா வழி அவர் நல்லா சம்பாதிக்கிறார். அவருக்கு அந்த திறமை இருக்கு. ஒரு படத்தை பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்கறதுக்கான திறமை இருக்கு. நல்லா பண்றாரு. இப்போ எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு 4-5 சீட்டு வாங்குவாரு. இவர் வாங்குற ஏதாவது பெரம்பூர்லயோ திருச்சியிலோ நின்றாரு, இல்லை ஏதோ ஒன்று ஜெயிப்பாரு, இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு இடையில 108 சீட்டு வாங்கிட்டார். இவரே 2 இடத்துல வாங்கிட்டார். அப்படின்னா இவர் ஜாதகத்தில் அப்படி என்ன இருக்கு ஸ்பெஷலா அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஓகே, நான் அவர் ஜாதகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் இந்த வீடியோட ப்ரெசன்டேஷன். ஃபர்ஸ்ட் நான் 2-3 டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஒன்று நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஜோசியம் பார்க்குறவங்கலாம் கிடையாது. நான் எனக்கு என்னோட ஜாதகம் பார்க்கறதுக்காக கற்றுக்கிட்டது. அதுக்காக நான் ரொம்ப மட்டமான ஜோசியர்லாம் கிடையாது. எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதை நான் தொழிலாக பண்ணுறது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் இந்த விஜயோட ஜாதகம் சொல்லி நமக்கு கிடைக்கிற டீட்டெயில் இருக்குல்ல, அதில் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு தெரியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 22 ஜூன் 1974 பிறந்ததா சொல்கிறாங்க. அது எல்லாரும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் எனக்கு மாற்றுக்கிறது தெரியல. ஆனால் அவர் பிறந்த டேட் டைம் இருக்குல்ல, அதை 2-3 இடத்துல வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 மணி, அது மதியம் 12 மணின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியமாக பகலோ ஏதோ ஒரு டைம் சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்சதுல அவர் 8:16 AM பிறந்ததா சொல்றாங்க. இப்போ இதுவே நமக்கு டிஸ்கிரிபன்சி இருக்கு டைம்ல. இப்போ நான் எனக்கு கிடைச்சது 8:16 AM வச்சு தான் இந்த ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்டே நான் டிஸ்க்ளைமர் சொல்றேன். ஏன்னா நம்ம விஜய்கிட்ட பேசி உங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுலாம் நம்ம பண்ணல. அவர் பிறந்தது சென்னையில். ஸோ அதில் பெரிய குழப்பம்லாம் கிடையாது. ஸோ 8:16 அப்படின்னு வச்சு அந்த ஜாதகத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 50 வருஷமா 60 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களுக்கு எகெயின்ஸ்டா நின்று அவங்க தனியார நீங்கள் 25 பேரோட கூட்டணியோட நின்றவங்கள இவர் முகத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. 108 பேர்ல இவரை தவிர பாக்கி யாரையும் மக்களுக்கு தெரியவும் தெரியாது. யாரும் அரசியல்வாதிகளும் கிடையாது. ஏதோ 1-2 பேர் இருக்காங்க, செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்கள்லாம் அரசியல் இருந்து வந்தவங்க. அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. வேற கட்சியில இருந்து வந்தவங்களும் இருக்காங்க, கட்சியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்க. இப்ப இவரை நம்பி கொடுத்தவங்க எல்லாருமே, இவரோட கார் டிரைவர் வரைக்கும் எம்எல்ஏ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கிறதுக்கு இவர் ஜாதகத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நான் பார்த்து தான் சொல்லணும், நான் பார்த்து படிக்கிறேன். இந்த ஜாதகத்தில் அவரோட டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஜூன் 22, 1974 அவர் பிறந்தது. நான் எடுத்திருக்கிற டைம் 8:16. அவர் சென்னையில் பிறந்திருக்கிறார். அவர் பூசம் நட்சத்திரம், பூசம் 1. ஓகேவா? அவரு கடகராசி. ஓகேவா? இதுல ரொம்ப பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்குறீங்கல்ல, அதில் லக்னத்தில் சந்திரன் இருக்கு, அவ்வளோ செவ்வாயும் இருக்கு. சந்திரனும் செவ்வாயும் ஒரே பாக்ஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பிறந்ததுலேருந்து இந்த பண தட்டுப்பாடே வராது. ஓகே, பிறந்ததுலேருந்து உங்கள் அப்பா அவரு சினிமாவில் தான் இருந்தார். அவர் தான் இவரை நடிக்க வச்சது, சினிமா கொண்டு வந்தாலும் அவங்க அப்பா தான். ஸோ பணத்தில் ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இவரே பெரிய கோடீஸ்வரன் தான். எனக்கு தெரிஞ்சு பேங்க் இப்போ எலெக்ஷனுக்கு அவர் காமிக்கும் போது 200 கோடி 300 கோடி பேங்க்ல இருக்கிற மாதிரி காமிச்சாரு. ஸோ அவருக்கு பண தட்டுப்பாடே இருக்காததுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு யோகம் அமைகிறதுனால தான். இப்போ அவருக்கு சுக்கிரதசை நடக்கும். இவர் சுக்கிரதசை எப்போ ஆரம்பிச்சுன்னா 2017 மார்ச் 2ஆம் தேதி ஆரம்பிச்சது. இது 2037 மார்ச் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இப்போ அவருக்கு நடக்கிறது ராகு புத்தி நடக்குது. ஓகே, இது 2024 இருந்து 2027 ராகு புத்தி தான். அதாவது சுக்கிரதசை தான், அதுல நடக்கக்கூடிய புத்தி இது. ஸோ என்னுடைய பார்வை என்னன்னா, 2027 மே வரைக்கும் இவருக்கு இப்போ அரசியல்லையே எல்லாம் கத்துக்கிற ஸ்டேஜ் தானே இருக்கும். பெரிய குழப்பத்தோட தான் கொண்டு போவார். அதுக்கப்புறம் தான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இந்த ராகு வரும்போது என்னன்னா பாப்புலாரிட்டி கிடைக்கும். இது ஏற்கனவே பாப்புலர் தான். இப்போ அரசியல் மூலமா பாப்புலர் வர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் 2027 அவருக்கு குரு புத்தி வருது, வியாழனோட புத்தி வருது. அது
2029 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. சரியா? இப்போ ஏன் இவருக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கு, நமக்கும் பிறந்திருக்கோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கா? சினிமா நடிச்சா 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறவருக்கு யோகா இருக்கா? இல்லை. அரசியல் வந்தா ஃபர்ஸ்ட் வாட்டி டைரக்டா சிஎம் ஆகிறோமா? அதுவும் கிடையாது. இவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து என்னோட பார்வையில் சொல்றேன், நிறைய பேரோட ஜாதகத்துல ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகா இருக்கும். அதாவது அவர் லைஃப்ல அவர் பிக்கப் தூக்கி கொடுக்கும். அதை தூக்கி கொடுக்கறதுன்றது வந்து எந்த அளவுக்கு தூக்கி கொடுக்குதுன்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? அதுல நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இவரோட ஜாதகத்துல ஒரு ராஜயோகமும் 3 விபரீத ராஜயோகமும் இருக்கு. இந்த விபரீத ராஜயோகம் தான் என்னன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் எதிர்பார்த்திருப்பாரான்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா நம்ம சிஎம்மா உள்ள போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரான்னு தெரியல. அது சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த ஒரு ஜாதக கட்டத்துல இந்த சந்திரன் இருக்குல்ல, அதுவும் செவ்வாய் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். சந்திரன் இருக்கிறது வந்து அது என்னது? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இல்லையா? அந்த லக்னம்னு போட்டிருக்குல்ல, அந்த 2 கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்க சந்திரன், அதுதான் லக்னம்னு சொல்றோம். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அங்கிருந்து நீங்க கிளாக் வைஸ்ல கனெக்ட் போட்டு வரணும். ஸோ அந்த வீட்டோட ஓனரும் சந்திரன் தான். இவ்வளோதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஜாதகம் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால ரொம்ப டீட்டெயிலாக போகல. அங்கிருந்து 5வது வீடு, 5வது வீடுன்றது ராகுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டோட ஓனர் வந்து செவ்வாய் தான். ஆனால் இந்த ஜாதகத்தில் பாருங்க, சந்திரனும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருக்கு. அப்போ 5வது வீட்டு அதிபதியும் முதல் வீட்டு அதிபதியும் ஒரே வீட்டில் இருந்தால் அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜென்மத்தில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஓகே, இது வந்து ஒரு விஷயமா ராஜயோகத்துக்கு நிறைய பேரோட ஜாதகங்கள் இருக்கும், நான் வச்சுக்கோங்க. இது அடுத்து ரொம்ப பார்க்க வேண்டியது இந்த விபரீத ராஜயோகம் தான். விபரீத ராஜயோகம்னா திடீர்னு ஏதோ நடக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார், டபால்னு சிஎம் ஆகிறாருன்றதெல்லாம் வந்து விபரீதமா நடந்தாதான் உண்டு. ஓகேவா? இந்த பிளான் பண்ணிலாம் வந்து யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க சொல்லு பாருங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். அடிச்சு விஜயகாந்த் வந்தாரு, அவர் அதிகமாக எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடிஞ்சுது. கரெக்டா? கமல்ஹாசன் வந்தார், அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், கட்சி ஈத்து முட்டுப்பட்ட கிட்டத்தட்ட அந்த கண்டிஷன் தான் இருக்காரு. இப்போ வந்து அவங்க கொடுத்த டிஎம்கே போட்ட பிச்சைனால ராஜ்யசபை எம்பியா உட்காந்துருக்காரு. இவ்வளவுதான் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவருக்கு வந்துச்சா? கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா அவரோட விபரீத ராஜயோகம். ஃபர்ஸ்ட் விபரீத ராஜயோகம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறது. ஸோ 6ஆம் வீடு அதிபதினா இந்த லக்னம் 2 கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து கூட்டினே வாங்களா, 1 2 3 4 5 6, அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த 32 கீழே போட்டிருக்கு பாருங்க, அது வந்து அஷ்டக வர்க்க பாயிண்ட்ஸ். ஓகேவா? அந்த வீட்டோட ஓனர் யாருன்னா வியாழன். வியாழன் அல்லது குரு. அது எங்க இருக்குன்னா 8வது வீட்டுல இருக்கு. வியாழன் தெரியுதா? 8வது வீட்டுல. அப்ப 6ஆம் வீட்டு அதிபதி 8வது வீட்டுல இருந்தாங்கன்னா அது வந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஜாதக அமைப்பு இவரோட ஜாதக அமைப்பு இருக்கு. இது ஒரு விபரீத ராஜயோகம். 2வது விபரீத ராஜயோகம் பார்க்கலாமா? 6ஆம் வீட்டு இல்ல 8ஆம் வீட்டின் அதிபதி 6 8 12 இருந்ததுன்னா அது வந்து இனி ஒரு விபரீத ராஜயோகம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லுது. 8வது வீட்டு அதிபதி யாருன்னா இந்த வியாழன் இப்ப இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டோட ஓனர் யாருன்னா சனி தான். சனி எங்க இருக்குன்னா 12வது வீட்டுல இருக்கு. ஓகேவா? அதனாலையும் ஒரு விபரீத ராஜயோகம் வரும் அப்படின்னு சொல்லுது. 8ஆம் வீட்டு அதிபதி 12 6 8 12 இருந்தா விபரீத ராஜயோகம் வரும்னு சொல்லுது. அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி வந்து அவருக்கு சனி, அவர் வந்து 12ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. அதன்படி ஒரு விபரீத ராஜயோகம் வருது. அடுத்த ஒரு விபரீத ராஜயோகம் என்னன்னா 12ஆம் வீட்டின் அதிபதி 6 8 12 இருந்தா அதுவும் விபரீத ராஜயோகத்தை கொண்டு வரும் அப்படின்னு. 12ஆம் வீட்டு அதிபதினு இவருக்கு என்னன்னா சந்திரன் இருக்கு இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் வீடு. நான் சொன்ன லக்னம்னு 2 கோடு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் வீடு. அதுக்கு மேல இருக்கிறது தான் 12. இப்படி கிளாக் வைஸா போனாங்களா 1 2 3 பண்ணா அது அந்த 19 போட்டிருக்கு பாத்தீங்களா, அது 19 அஷ்டக வர்க்க பாயிண்ட். அந்த வீடு வந்து இவருக்கு வந்து என்ன சொல்றது 12ஆம் வீடு. அந்த வீட்டோட ஓனர் வந்து புதன் தான், அது அங்கே தான் இருக்கு. சரியா? சோ இதுதான் இவருக்கு கிடைச்ச ஒரு விசேஷமான பாயிண்ட். ஓகேவா? இப்போ இவர் ஜாதகத்துல யாரெல்லாம் சொந்த வீட்டுல இருக்காங்கன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுல இருக்கு. சுக்கிரன் வந்து சுகம் வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கார்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரண கார்ல போகலாம், ஏசி கார்ல போகலாம், பென்ஸ் கார்ல போகலாம். இந்த குடும்பத்தை சுகத்தை கொடுக்கறதே வந்து இவர் தான். இப்போ சுக்கிரன் வந்து சொந்த வீட்டில் இருக்கு, அதனால இவர் வாழ்க்கை ஃபுல்லாவே சினிமா நடிக்கிறா. இந்த வாழ்க்கை ஸ்டாண்டர்டுக்கு வந்து எந்த குறைச்சலும் கிடையாது. அதே மாதிரி 19 அந்த புதன் இருக்கு பாத்தீங்க, புதன் வந்து சொந்த வீடு தான். அதனால அந்த கிரியேட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, அது ஜாஸ்தியா இருக்கும். சினிமாவில் இருக்காரு, கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு, நல்லா வந்துச்சு. அது மாதிரி சந்திரன் அதுவும் சொந்த வீட்டில் தான் இருக்கு.
சொந்த வீட்டில் சந்திரன் இருக்கும்போது என்ன ஆகும்னா சிந்தனைகள் கரெக்டாக இருக்கும். அதாவது எடுக்கக்கூடிய டிசிஷன் இருக்குல்ல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு தான் அது புரியாது. என்னடா இப்போ நான்லாம் என்ன யோசிச்சேன்னா, ஒரு சினிமா ஆக்டராக இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருக்காரு, 100 கோடி 150 கோடிலாம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து இப்போதான் கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்து என்ன சொல்றது தோத்து ஒண்ணுமே இல்லை, அட்ரஸே இல்லாம போனதுக்கு அப்புறம் கூட இவர் வராருன்னா என்ன தைரியத்தில் வந்திருப்பாரு, ஏன் இந்த தப்பு பண்றாரு, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அவரோட திங்கிங் கிளியரா இருக்கு பாத்தீங்களா, யாருக்கு, விஜய்க்கு. வருவோம் இதே பாருங்களேன், ரஜினிகாந்த் வந்து அப்போத்துலேருந்து வரணும் வரணும் வரணும்னு வரும், ஆனால் வரவே மாட்டார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது, நம்ம இருக்க இந்த சூப்பர் ஸ்டார் இந்த ஸ்டார்டம் வந்து போயிடுமோ. சிவாஜி கணேசன் மாதிரி பெரிய ஆளுங்களே வந்து தோத்துட்டு போயிட்டாங்க, எம்ஜிஆர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாரு, விஜயகாந்த் பாதி ஜெயிச்சாரு, ஸோ நம்ம எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி ரஜினிகாந்த் தான் உள்ளே வரல. ஆனால் விஜய் கிளியரா டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் இந்த சந்திரனோட அமைப்பு தான். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய புரிதல். என்ன புரிதல்னா, இவரோட ஜாதகத்தில் ஒரு ராஜயோகம் 3 விபரீத ராஜயோகம் இருக்கிறதுனால தான் அப்படியே தூக்கிச்சு அப்படின்னு நான் நம்புறேன். இதுல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன் பாருங்க. சந்திரன் லக்னத்திலே இருக்கு. இப்படி இருந்தா இவங்க திருமணம் பண்ற அந்த பார்ட்னர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நடந்துன்னு என்னுடைய பார்வையில சொல்றேன், நான் அனுபவிச்ச பார்வையில, நான் நிறைய பேர் ஜாதகம் பார்த்ததுல வந்து இவங்க மனைவி ஜாதகம் நம்மகிட்ட இல்லை. ஓகேவா? அதனால நம்ம கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. இவர் ஜாதகத்தை வச்சே நம்ம சொல்லணும்னா, இவங்க கல்யாணம் ஆன அதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துலேயே அவங்க மனைவி இறந்துருக்கணும், இல்லைன்னா அவங்க இவனை விட்டு போயிருக்கணும். இது ரெண்டுமே நடக்கலை. லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவங்க ஜாதகத்தோட பவர் இருக்கிறதுனால ரொம்ப நாள் எப்படியோ இழுத்துன்னு போயிருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்னோட பர்சனல் தாட் சொல்கிறேன், மே 2027 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் டிவோர்ஸே கிடைக்கல, அந்த மாதிரி போயிடுச்சுன்னா இவங்க கூடயே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. பெரிய ஜோசியர்லாம் கிடையாது, என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஒருவேளை டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இனி ஒரு திருமணம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்க லக்னத்திலேயே அந்த லக்னத்தோட ஓனரும் இருந்தால் தான் அது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா அதுவும் கட்டாயிடும். இது எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிட்டே போகலாம். ஆனால் ஜாதகம் வந்து அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கலன்னா அந்த உறவு நிற்கவே நிற்காது. இது நடிகர்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், 1 2 3 அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், வாழ்ந்துட்டே இருக்கலாம், இப்படி பைசா இருக்குது வாழ்ந்துருவாரு. அதுக்கு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான், லக்னத்திலேயே அந்த லக்னத்தோட ஓனர் இருக்கிறதுனால தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இது வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் நான். அங்கே வந்து பக்கத்து வீட்டுக்கார தம்பி வந்து அவங்க பத்திரிக்கை கொடுத்தாரு, அவரோட ஜாதகத்தை பார்த்தேன். இப்போ கடைசி நான் இதே ப்ராப்ளத்தை சொன்னேன், நான் தங்கச்சி கிட்ட மட்டும் தான் சொன்னேன், அவர்கிட்ட சொல்லாது அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கேப்பில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தங்கச்சி சொன்னா, நீ சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சமீபத்தில்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பி வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணிட்டார், செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயோ சொல்லும்போது சொல்லியிருந்தா நம்ம சொல்லியிருப்போமே, இந்த ஜாதகத்தெல்லாம் பாருங்க, அவங்க ஏன் நம்ம கிட்ட வந்து கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு விருப்பப்படம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த யூகேஷன் பார்க்குறேன்னா அந்த கல்யாணமும் நின்றுரும் அப்படின்னு, உனக்கு இதே தான் வேலை அப்படின்னாரு. இப்போ சமீபத்தில் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தங்கச்சி சொல்கிற விஷயம் என்னன்னா, 2வது கல்யாணம் 1 வாரம் கூட நீக்கலாம், அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போவாது கேட்க சொல்லு, இனி 3வது கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தை கொடுக்க சொல்லு, நான் பார்த்து சொல்கிறேன், அந்த மாதிரி பார்த்து பண்ண சொல்லு, இல்லைன்னா இதே தான் கதையாக நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து அவரோட கல்யாண வாழ்க்கைக்காக போடல, இவருடைய ரைஸ் ஏன் இப்படி வந்திருக்கு, அப்ரீதமான வளர்ச்சி இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னென்னா, ஒரு ராஜயோகமும் 3 விபரீத ராஜயோகமும் இவர் ஜாதகத்தில் இருக்கிறதுனால அவரை பீக்கில் கொண்டு போயிடுச்சு அப்படின்றது என்னுடைய தாழ்மையான புரிதல். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.